ஹாய், நான் உங்க தீபன் சக்கரவர்த்தி. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, அமெரிக்க எழுத்தாளர் ஹால் எல்ரால் எழுதிய புத்தகத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அவர் என்ன புத்தகம்னா த மிராக்கல் மார்னிங், தமிழ்ல அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை. இந்த புக்ல என்ன விஷயங்கள் சொல்ல வராங்கன்னா, நம்ம ரெகுலரா ஒரு ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணோம்னா அந்த ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா பீப்புளா நம்மளால மாற்ற முடியும் அப்படின்றது அந்த புக்ல அவர் சொல்ல வர்றாரு. அவர் லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் நடந்ததுக்கு இந்த புக் ஒரு முக்கியமான ரீசன். அவர் ஃபாலோ பண்ண ஹேபிட்ஸ் மிகவும் முக்கியமானது அப்படின்றத சொல்ல வர்றாரு. அவர் அந்த புக்ஸால நிறைய பயன் பெற்றிருக்காரு. அந்த பயனை நம்ம மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத இந்த புக்காக எழுதி அவர் பப்ளிசிட்டி பண்ணார். வாங்க நம்ம அந்த புக்கை பத்தி பேசலாம். இதுதான் அந்த புக், அதிசயங்கள் நிகழ்த்தும் அதிகாலை. தமிழ்லயே வந்திருக்கு, நீங்க வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு என்னன்னா, இந்த புக்ல சொல்ல வர ஹேபிட்ஸ் நம்ம லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஆத்தரை பத்தி பார்க்கலாம். அவர் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு செமினார் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது லைஃப்ல எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. கார் விபத்து ஏற்பட்டு ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு கை கால் எலும்பு எல்லாமே உடையிற அளவுக்கு அவரு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் இனிமேல் நீங்கள் லைஃப்ல எழுதவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பயமுறுத்திட்டாங்க. அவங்கள்ட்ட கேர்ள் ஃப்ரெண்டு இருந்த பணம் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அவர் கண்டிப்பாக லைஃப் நம்ம இப்படியே போயிடக்கூடாது, நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆகணும், நம்ம கண்டிப்பாக ஒரு லைஃப்பில் ஒரு பில்லியனர் ஆகணும் அப்படின்ற ஒரு அச்சீவோட அவரால் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணி அவர் சில முக்கியமான ஹேபிட்ஸ் பண்ணார். அந்த ஹேபிட்ஸ் மூலயமா டாக்டரே அசந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு எழுந்து நின்று ஒரு சராசரியான மனிதனாக மாறினார். என்ன ஒரு ஹேபிட்ஸ் பண்ணாருன்றதான் இந்த டாப்பிக்கை பார்க்க முடியும். நம்ம இந்த 6 ஹேபிட்ஸ் அவர் இந்த ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த 6 ஹேபிட்டை பார்க்க முடியும் நம்மளே கொஞ்சம் தயார் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம லைஃப்ல நிறைய கோல்ஸ் இருக்கும். அந்த கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு இந்த 6 ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும்னா இந்த 6 ஹேபிட் உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும். ஏன்னா நீங்க லைஃபுக்கு என்ன ஒரு கோல்ஸ் நீங்க நோக்கி போயிருக்கீங்களோ அந்த கோல்ஸ் நம்ம நினைக்கிறதோட முடிஞ்சிடும். ஆனா இந்த ஹேபிட்ஸ் பண்றதால அந்த கோலுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்றதை நம்மளாலே அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த புக்கோட ஃபெசிலிட்டி. இந்த புக்ஸை நான் படிச்சுட்டு அட்லீஸ்ட் 2 months தான் ஆச்சு. இந்த 2 monthsல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் நம்ம லைஃப்லயே நடந்திருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் சைலன்ஸ். நம்ம காலையில எழுந்த உடனே ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அறக்கு பிறகு கிளம்பி ஆஃபீஸ் ஸ்கூல் காலேஜ் அது மாதிரி நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மார்னிங் எழுந்த உடனே ஒரு 5 minutes சைலண்டாக இருக்கணும்ன்றது சொல்கிறாரு. எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு தியானமோ ஒரு சாமி கும்பிட்றதோ ஒரு ப்ரே பண்ணுறதோ இல்லை நம்ம மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை நம்மளுக்கு என்ன பிடிக்கும், அதாவது நம்ம சைலண்டாக இருக்கும்போது என்ன, அதாவது நம்ம ஃபியூச்சர் பற்றி நினைக்கிறத கூட நினைக்கலாம். ஆனால் சைலண்டாக 5 நிமிஷம் இருக்கணும் அப்படின்றாரு. இந்த சைலன்ஸு நம்ம லைஃப்க்கு ஒரு ஆன்மீக ஒரு வழியை கொடுத்து நம்ம லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அந்த மகாத்மா காந்தி சொன்னதையும் இந்த புக்கில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. டாபிக் நம்பர் 2, அஃபர்மேஷன், சுய பிரகடனம். இந்த சுய பிரகடனம்னா என்னன்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். நம்ம என்னவோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை ஒரு லைன் பை லைன்னா ஒரு 4 விஷயத்த நம்ம சொல்லலாம், வாய் விட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள், நான் ஒரு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோன்னா, நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகுவேன், எனக்கு தேவையான தகுதி எல்லாமே என்கிட்ட இருக்கு, நான் ஒரு மக்கள் எல்லாம் அரவணைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன், அதுதான் என்னோட லட்சியமே, அது கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு உறுதியோட நம்ம அஃபர்மேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இதுதான் இந்த அஃபர்மேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் அஃபர்மேஷன்றத சொல்ல வராரு. அந்த ஆத்தர் என்னன்னா, ஒரு லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டே சொல்ல வராரு. என்னன்னா, அவங்க ஃப்ரெண்டும் இவங்க ஒரு ரூம்ல தங்கியிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு மார்னிங் குளிக்க போகும்போது ரூம்ல ஒரே கத்துவாராம், என் தளபதி என் கையில தான் இருக்கு, நான் லைஃப்ல எனக்கு தேவையான அத்தனையும் என்னால் செஞ்சுக்க முடியும், நான் ஒரு மிகப்பெரிய மனிதனா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மளே கத்தி பாத்ரூம்ல சொல்லுவாராம். இவர் சாதாரணமாக அதை நினைச்சிட்டு விட்டுட்டு போயிடுவாராம். லைஃப் நகர ஒரு டிவி சேனல்ல இதை பற்றி ஒரு விலாவரியா, அஃபர்மேஷன் பற்றி ஒரு விலாவரியா ஒரு 1/2 மணி நேரம் சேனலில் சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவும் ஒரு ஆச்சரியப்பட்டு, அஃபர்மேஷனுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா, அந்த அஃபர்மேஷன் பற்றி நம்ம ஃப்ரெண்டு அப்பவே பண்ணுவானே, இது எல்லாமே நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுவார். ரொம்ப நாள் கழிச்சு இதை தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட இந்த புக்கில் தெரிவிச்சிருக்காரு. இந்த அஃபர்மேஷனில் முகமது அலி அவரை பற்றியும் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. நம்ம என்னவோ ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை மலவனா நடத்தி காட்டுறது தான் இந்த அஃபர்மேஷனோட வேலைன்றதை முகமது அலி சொல்லியிருக்காரு. இந்த டாபிக்ல மெயினான ரீசன் அஃபர்மேஷனுக்கு நிறைய வேல்யூ இருக்குன்றத சொல்ல வர்றாரு. ஏன்னா இந்த விஷயத்த லேட்டா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டது இல்லாம இதுக்கு நம்ம அடுத்த நாளே இதுக்கான வேலையை ஒரு ஆரம்பிச்சத பெருமையோட அவரு இந்த புக்ல சொல்றாரு. டாபிக் நம்பர் 3, விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் தமிழ்ல மனக்காட்சி படைப்பு. இந்த மனக்காட்சி படைப்புக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப்ல சேஞ்சஸை கொண்டு வர முடியும் அப்படின்றத இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ராபர்ட் கோலியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயங்கள் இப்படி இருக்குன்னு பார்க்கறதோட எப்படி இருக்கணும்னு நினைச்சு பார்க்கறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத சொல்றாரு. எக்ஸாம்பிள், ஒரு ஆக்டர் வில் ஸ்மித் என்ற ஆக்டர் 1987ல ஒரு தனக்குத்தானே ஒரு செக்கை எடுத்து 10 லட்சம்ன்றதை மென்ஷன் பண்ணி அவரோட மேல் குறிப்புல
இது உன் நடிப்புக்கான காசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அவர் தனியாக அந்த செக்கை எடுத்து வச்சிட்டாரு. அதோட டேட் வந்து 1995ன்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த டேட்டும் போட்டு அதை மென்ஷன் பண்ணி அந்த செக்கை அவர் அப்போ அந்த காட்சிப்படுத்தி பார்ப்பாராம், விஷுவலைசேஷன் பண்ணி பார்ப்பாராம். நம்மளுக்கு ஒருத்தவங்க கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணோன்னே 1994, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் நடித்த படத்துக்கு அந்த $10 லட்சம் ஒரு செக் வந்து அவருக்கு வருதான். இதுதான் இந்த காட்சி அமைப்போட மிகப்பெரிய பவர். இன்னொரு விஷயமும் அந்த ஆத்தர் சொல்ல வர என்னன்னா, ஒரு கோல்ஃப் வீரர், அவரோட பேர் என்னன்னு தெரியல, என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோல்ஃப் வீரர் அந்த பால் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனது மூலமா விஷுவலைசேஷன் பண்ணிட்டு தான் இந்த பாலே அடிக்க ஆரம்பிப்பாராம். அவர் அடிக்கிறது மூலிமா தான் பால் ஈஸியாக அவரால் நினச்சதோட ஈஸியாக அடிக்க முடியுன்றத அவர் பெருமையாக அந்த கோல்ஃப் வீரர் சொல்லியிருக்காரு. அதையும் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம லைஃப்பில் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பில்லியன் அந்த இதில் சொன்னோம்ல, சுய பிரகடனத்தில் சொன்னோம்ல, நான் ஒரு பில்லியன் ஆகணும், நான் இப்படி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு சாம்ராஜ்யத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுறது. அஃபர்மேஷனும் விஷுவலைசேஷனும் மேக்ஸிமம் ஒன்று தான். அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது நம்மளே ஒரு எப்படி சொல்றது, நம்ம மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் நடக்கும், இப்படி நடக்க போகுது நம்ம லைஃப்ல அப்படின்றத ஒரு ஹாப்பியா நம்ம லைஃப்பை எடுத்துப்போம். இதுதான் விஷுவலைசேஷன் ஆஃப் பவர். டாபிக் நம்பர் 4, எக்ஸசைஸ். லைஃப்ல நம்மளுக்கு மார்னிங் எழுந்த உடனே எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியன்றதை இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. 15 மினிட்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து டிபெண்ட் அப்பான்ஸ் அவங்களோட ஹெல்த் மூலியமா வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்ல வர்றாரு. என்னன்னா, நம்ம ராபின் சர்மா 5 AM கிளப் புக் எழுதியவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எக்ஸசைஸ்க்கு டைம் ஒதுக்கலன்னா நோய்க்கு நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் அப்படின்றதை ஒரு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸசைஸ் நம்ம லைஃப்க்கு தேவை என்னன்னா, ஒரு மோட்டிவேஷன், ஒரு கோல்ஸு, ஒரு மன வலிமை, எல்லாத்துக்கும் தேவை இந்த எக்ஸசைஸ். மார்னிங் எக்ஸசைஸ், ஈவினிங் அதெல்லாம் கிடையாது, மார்னிங் பண்ணுற எக்ஸசைஸ். ஏன்னா மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறதால நம்மளுக்கு ஆக்சிஜன் நமக்கு நிறைய கிடைக்கிறது இல்லாமல் ரத்தத்தை சீராக்கி நம்மளுக்கு தேவையான அத்தனை ஒரு ஸ்ட்ரென்த்தும் வந்து இந்த எக்ஸசைஸ் மூலிமா நம்மளுக்கு கிடைக்குது. இந்த டெய்லி ஹேபிட்ஸ், இந்த எக்ஸசைஸ் மூலிமா நம்ம பாடியும் நல்லா இருக்குது, நம்ம மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்குது. நம்ம இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக செய்யறதால நம்மளுக்கு ரெகுலராக தேவையான ஃபுட்டு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுன்றதை இந்த புக்கில் சொல்கிறாரு. எக்ஸாம்பிள், காய்கறி, பழங்கள், நட்ஸ், இது போல் நம்ம ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்ஸை சாப்பிட்றதால நம்ம லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வர முடியுன்றதை சொல்லியிருக்காரு. நம்பர் 5, புக்ஸ் ரீடிங், புத்தகம் வாசிப்பது. நம்மளுக்கு அறிவு, யோசனை, யுக்தி, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியணும்னா புக்ஸ் ரீடிங் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்ல வர்றாரு. இந்த புத்தகம் வாசிக்கிறத பற்றி நிறைய ஆத்தர்கள் நிறைய விஷயங்கள் மூலயமா சொல்லியிருக்காரு. ஏன் இந்த பிரைன் ட்ரேசி, அமெரிக்க எழுத்தாளர், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 1/2 hour to 1 hour புக் படிச்சோம்னா, அதாவது ஒரு 40-50 பேஜ் ஒரு நாளைக்கு படிச்சோம்னா, வாரத்துக்கு ஒரு புக்கும், மாசத்துக்கு 4 புக்கும், வருஷத்துக்கு 40-50 புக்கும் நம்மளால படிக்க முடியும்ன்றத பிரைன் ட்ரேசி சொல்றாரு. இந்த ஆத்தர் ஹால் எல்ட்ராட் என்ன சொல்றாருன்னா, 18 புக்கு நம்மளுக்கு வருஷத்துல படிக்க முடியும். இதை தொடர்ச்சியாக பண்றது மூலியமா நம்ம ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவியா மாறுவோன்றதையும் அவர் சொல்ல வர்றாரு. இந்த புக்ஸ் ரீடிங்க்கு வந்து ரொம்பவே பவர் இருக்குங்க. இந்த புக்ஸ் நீங்க ரெகுலரா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த புக்ஸ் இல்லை, பொதுவாக புக்ஸ் நீங்க உங்களோட கெரியருக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வர முடியும். அது வந்து 100% ஒரு உண்மையான விஷயம் தான். அதனால இந்த புக்ஸுக்கு எல்லா இந்த முன்னாடி பார்த்த 4 விஷயங்களோட 5வது விஷயத்துக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. புக்ஸ் ரீடிங் இருக்கிறது முக்கியமான பவர் இருக்கு அப்படின்றத இந்த ஆத்தர் சொல்றாரு. டாபிக் நம்பர் 6 என்னன்னா, ஸ்கிரைபிங். ஸ்கிரைபிங் மீன்ஸ் நாட்குறிப்பு எழுதுதல். அதாவது நம்மளோட லைஃப்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம். அந்த பிளான்ஸுக்கு எல்லாம் நம்ம மைண்ட்லேயே வச்சுக்கலாம், அது மறைஞ்சு போயிடும். அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம என்னென்ன தேவை அப்படின்றத எழுதி வைக்கணும் அப்படின்றது. அதுவும் இந்த 5 விஷயங்களுக்கு அடுத்து 6வது விஷயமா இதை வந்து தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 5 minutes ஒதுக்கி இந்த ஸ்கிரைபிங் எழுதணுன்றது. அதாவது நம்மளுக்கு தேவையான கோல்ஸ், நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸு, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்றதை எழுதுறது மூலியமாகவும், முக்கியமாக கோல்ஸ், அதாவது நம்ம ஐடியாஸ் அண்ட் கோல்ஸ் எழுத முடியுமா. நம்ம அவர் வந்து இந்த கோல்ஸ் வந்து பொதுவாக எழுதுகிற பழக்கம் அவருக்கு ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கு. அது நடுவில் ஹேபிட்ஸ் ரெகுலர் பண்ண முடியாததால அவர் ஃபியூச்சரில் அதுக்கு முன்னாடி எழுதுனது பார்க்கும்போது நம்ம ஃபியூச்சருக்கு தேவையான அனைத்துமே நம்ம முன்னாடியே எழுதியிருக்குமே அப்படின்றத ஆச்சரியப்பட்டார். அதனால் நம்ம ரெகுலராக எழுதுறது மூலிமா அந்த ஹேபிட்ஸ் ஃபார்ம், அந்த 6th ஹேபிட் ஃபார்ம் பண்ணுறது மூலிமா ஒரு பயங்கரமான ஒரு பவர் அந்த நாட்குறிப்பு, அதாவது ஸ்கிரைபிங்க்கு இருக்குன்றத அவர் சொல்ல வர்றாரு. அந்த அவர் முன்னாடி எழுதின புக்கு, அதாவது எழுதின நோட்ஸை திருப்பி பார்க்கும்போது அவர் நிறைய விஷயங்களுக்கு நம்ம லேட்டாக பண்ணுறோமே அப்படின்றதையும் அவர் உணர்ந்தார். அதனால இந்த நாட்குறிப்பு எழுதுறது, அதாவது நம்ம ஸ்கிரைபிங் பண்ணுறோம் தெரியுங்களா, அந்த விஷயத்த ரொம்பவே நம்ம ஒரு உத்வேகம் எடுத்து நம்மளுக்கு நம்மவே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி
கடைசி இந்த 5 நிமிஷத்தை சூப்பராக ஃப்ரூட்ஃபுல்லாக நம்மளால யூஸ் பண்ண முடியுன்றத இந்த ஆத்தர் சொல்ல வராது. இந்த எல்லா விஷயங்களோட இந்த விஷயத்துக்கு நம்ம நாட்குறிப்பு நம்ம பேப்பரில் ஒரு பென் மூலிமா எழுதுறது மூலிமா நமக்கு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை லைஃப்பில் கொண்டு வர முடியும். உடனே உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நம்பர் 1 சைலன்ஸ். சைலன்ஸ் நம்ம ஆத்தர் வந்து 5 மினிட்ஸ் எடுத்துட்டா போதும் அப்படின்றத சொல்ல வராது. நம்பர் 2 அஃபர்மேஷன், சுய பிரகடனம். இதை வந்து இதுவும் 5 மினிட்ஸ் பண்ணால் போதுன்றாரு. விஷுவலைசேஷன், அந்த விஷயம் விஷுவலைசேஷனும் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் போதுன்றது சொல்ல வராரு. டாபிக் நம்பர் 4ல என்னன்னா அது எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து டிபெண்ட் அப்பான் ஒரு ஹெல்த் கான்ஷியஸை வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்றது. 15 to 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆவரேஜாக அவர் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாரு. டாபிக் நம்பர் 5 புக்ஸ் ரீடிங். இந்த புக்ஸ் ரீடிங்கை 20 நிமிஷம் பண்ணணும் அப்படின்றத சொல்ல வராரு. இந்த 20 நிமிஷம் பண்ணுறதோட நிறைய சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். டாபிக் நம்பர் 6 என்னன்னா ஸ்கிரைபிங், நாட்குறிப்பு. இந்த நாட்குறிப்பும் 5 மினிட்ஸ் நம்ம பண்ணால் போதுன்றாரு. டோட்டலாக 1 hour. இந்த 1 hour பண்ணுறது மூலயமா நம்ம அந்த சேஞ்சஸை, அதுவும் மார்னிங் 8 o'clock, நம்ம 5லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் முடிச்சோடனே இந்த சேஞ்சஸை நம்ம 8 மணிக்குள்ளேயே நம்மளால உணர முடியுன்றத சொல்ல வராரு. அதாவது இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் 8 மணிக்குள்ளவே நம்மளுக்கு அதை உணர முடியுன்றத அவர் ஒரு ரொம்ப சந்தோஷத்தோடையும் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஹெல்பிங் மைண்டில் அவர் சொல்கிறாரு. இந்த புக்கு மிகப்பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.